திரு பொன்ராஜ், இப்போ இந்த கருத்து கணிப்பு குறித்து உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு செய்யலாம். அதாவதுங்க, இந்த கருத்து கணிப்பு ஒட்டுமொத்தமாக நியூஸ் 18 எடுத்த கருத்து கணிப்பு, அப்புறம் டைம்ஸ் நவ் எடுத்த கருத்து கணிப்பு, உங்கள் முடிவு இன்னும் ஃபுல்லாக வரலை. டைம்ஸ் நவ் எடுத்த கருத்து கணிப்பு 306 இருக்குது என்டிஏக்கு. மற்ற கருத்து கணிப்பெல்லாம் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 350, 370, 400 இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்ப இது மக்களின் கருத்து கணிப்பாக இது தெரியவில்லை, மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய கருத்து கணிப்பாக இது தெரியவில்லை. இது அமித்ஷாவின் எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய கருத்து கணிப்பாக தெரிகிறது. இது எப்படின்னு சொல்கிறேன். ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் என்பது போல தமிழகத்தில் நீங்கள் கொடுத்த கணக்குப்படி பார்த்தா, நான் போட்டு பார்த்தேன், ஏடிஎம்கேக்கு 20% சொல்கிறீங்க, நம்ம செம்மலை சார் வந்து 30% எதிர்பார்க்குறாரு. ஒரு 20, 22, 28% அவர்களுக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனால் 20% நீங்கள் சொன்ன கணக்கே வச்சுக்கோங்க, 20% அவங்களுக்கு 0 to 2 சீட்டு தான் கிடைக்கும். ஆனால் இது பிஜேபிக்கு வந்து 1லேருந்து 3 சீட்டு கிடைக்கும்னு சொல்கிறீங்க. அப்போ அவங்களுக்கு வந்து 25%லேருந்து 30%க்குள்ளே கிடைக்கணும், 25%க்கு மேலே கிடைக்கணும். இப்போ 2 சேர்த்தா 45% ஆகிப்போச்சு. அப்புறம் சீமான் இருக்கார், அவர் ஏற்கனவே 8% வாங்கியிருக்காரு சட்டமன்ற தேர்தலில். பாராளுமன்ற தேர்தலில் 6, அப்போ 6லேருந்து 8% வச்சுக்கிட்டா இது மொத்தமாகவே கூட்டினா கிட்டத்தட்ட 53% வந்துடுது. பதிவான ஓட்டு 70%, 53 போச்சுன்னா திமுகவுக்கு இருக்கிறது 27% தான் இருக்குது. 27% திமுக ஓட்டை வச்சுக்கிட்டு எப்படி வந்து 36 இடத்துல இருந்து 39 இடம் ஜெயிக்கும்? வாய்ப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் ஏற்கனவே நடந்த 2014, 2019 தேர்தலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த கூட்டணி 37% மேலே எடுக்குதோ அந்த கூட்டணி கிளீன் ஸ்வீப். இதுதான் கணக்கு. அப்போ நீங்கள் அப்படி பார்த்துக்கிட்டீங்க, 37 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கணக்கு இவங்க ஏடிஎம்கே 20, பிஜேபி 25, 45 முடிஞ்சு போச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்குது? மிச்சம் 35. அப்போ சீமானையும் விட்டுட்டா எப்படி கணக்கு பண்ணுறது? அவருக்கு 0 வாங்குவார் அவர். அப்போ என்ன கணக்கு அப்படின்னா, இந்த கணக்குல இருந்து, இந்த பெர்சன்டேஜ் கணக்குல இருந்து சீட் கன்வெர்டபிலிட்டியில ஏகப்பட்ட மிஸ்டேக் நடந்திருக்கு. அப்ப இந்த எக்ஸிட் போல் எல்லாமே வந்து பெர்சன்டேஜுக்கும் சீட் கன்வெர்டபிலிட்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எனவே இந்த எக்ஸிட் போல்ல வரக்கூடிய ரிசல்ட்டுக்கும் கிரவுண்ட் ரியாலிட்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எனவே மக்களது எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இல்லாம 400 சீட்டு என்ற மோடி அமித்ஷாவின் கனவை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் வந்து அதே மாதிரியான ரிசல்ட் வந்துச்சுன்னா 100% விவிபேட் ஸ்லிப்பை எண்ணாமல் மக்களது ஜனநாயக உரிமை பாதுகாக்கப்படாது. அதுக்கு மக்கள் போராட்டம் தான் அதை எண்ண வைக்கும். இல்லைன்னா இது மக்களது எண்ணங்கள் தோற்கடிக்கப்படும், மக்களது ஜனநாயக எண்ணங்கள் தோற்கடிக்கப்படும் என்பதுதான் இந்த தேர்தலின் முடிவை நான் பார்க்குறேன். மிக்க நன்றிம்மா. தேங்க்யூ. நன்றி திரு பொன்ராஜ்.